நேத்து ஒரு அசைன்மெண்ட் குடுத்தோம்ல, அத முடிச்சிட்டீங்களா? ஆனா கேட்கலண்ணா. அண்ணா நான் ஒரு நிமிஷம் நான் நேத்து ஒரு வெளில போயிட்டு வெளில போயிட்டு வந்துடுறேண்ணா. வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வேன். ஜெயக்குமார், நீங்க ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு மேட்லாப் இருந்துச்சா? பட் ஐடியா இருக்கு. அந்த ஜெயக்குமார், நீங்க கரெக்ட் அப்சல்யூட் போட்டு போட்டுடலாம்லண்ணா, அப்படி தானேண்ணா? புரியல எப்படி? புரியல எப்படி? அந்த சைன் வேவ் வர்றதுக்கு அப்சல்யூட் அந்த டாட் போட்டாக்கா அந்த மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்ஸாக வரும்ல, அதான் என்னோட ஐடியா நேற்று. இதை போட்டு பாருங்க, அது அப்படி வராது. ஆ சரிண்ணா. ஓகே, கஜேந்திரன் சார் போட்டாங்க. அது லாஸ்டா சார் நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்சிஷன் ஆக்ஷன், இல்லைங்களா? அப்புறம் வந்து ஸ்டேட் ஃப்ளோவில் எஃப்எல்ஸ் லாஜிக் அப்படி போட்டது. டிரான்சிஷன் ஆக்ஷன் ஓகே. ஸ்க்ரீன் தெரியல உங்களுக்கு மேட்லாப் தெரியுதுண்ணா, தெரியுது. இப்போ கேட்குதா? கேட்குதா? ஓகே. நம்ம நேற்று ஸ்டேட் ஆக்ஷன், கண்டிஷன் ஆக்ஷன் பார்த்துட்டோம், ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டிரான்சிஷன் ஆக்ஷன். டிரான்சிஷன் ஆக்ஷன் எப்படின்னா ஸ்டேட் ஆக்ஷன், கண்டிஷன் ஆக்ஷன் மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது இந்த ஸ்டேட் போகலாம். இந்த ஸ்டேட் என்ட்ரி ஆனோடனே கவுண்ட் 0, அவுட் 0 அப்படின்னு வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒன்றா ஐஎன் வந்து கிரேட்டர் தென் 0 பார்ப்போம், இன்புட் வந்து கிரேட்டர் தென் 0 பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒன்றா கவுண்ட் வந்து கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது எக்ஸ்ட்ரா ஒன் போட்டுருக்கோம். என்னன்னா அந்த கர்லி ப்ரைஸஸில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டு திரும்ப இன்னொரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் பேர் தான் வந்து டிரான்சிஷன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிஷன் ஆக்ஷனில் ஒரு கண்டிஷன் எழுதுவீங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்டில், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வந்து கர்லி ப்ரைஸஸில் முடிச்சுடுவீங்க. ஆனால் டிரான்சிஷன் ஆக்ஷன் எப்படின்னா கண்டிஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஆனால் இன்னொரு ஆக்ஷன்லேயே நம்ம வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டு இன்னொரு ஆக்ஷன் எடுக்கும். இந்த ஆக்ஷன் எப்போ நடக்கும்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட், இப்போ டிஃபால்ட் ஸ்டேட் வந்து அவுட் ஸ்டேட் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் வரையும் கம்ப்ளீட் பாத்துமே எய்தர் இங்கே பாருங்க. கம்ப்ளீட் பாத் நான் எதை சொல்கிறேன்னா இடையில ஒரு ஜங்ஷன் இருக்குது, இதுதான் ஜங்ஷன் சொல்லுவேன். நான் ஜங்ஷன் யூஸ் பண்ணதில்லை. ஜங்ஷன் வந்து இங்கே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எத்தனை இன்புட் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜங்ஷனுக்கு எத்தனை ஸ்டேட்ல இருந்தாலும் நீங்கள் இன்புட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜங்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு தான் பிரிக்கிறாங்க. ஒன்று கவுண்ட் கிரேட்டர் தென் 3 இருந்தாலும், இல்லைன்னா இன்புட் கிரேட்டர் தென் 5 இருந்தாலும் இந்த ஆக்ஷன் நடக்கும், இந்த அவுட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆக்ஷன். இதுதான் வந்து டிரான்சிஷன் ஆக்ஷன். டிரான்சிஷன் ஆக்ஷன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கம்ப்ளீட் பார்த்துமே சாட்டிஸ்ஃபை ஆகி இது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஎன் கிரேட்டர் தென் 0 இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கவுண்ட் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 1+1. இது கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 3 இருந்தாலும் இல்லை இன்புட் வந்து கிரேட்டர் தென் 5 ஆகுது, இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட், ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் நடக்கும் அவுட் ஈக்குவல் டு 1. இது முடிந்த பிறகு இந்த ஆக்ஷன் நடந்த பிறகு இந்த ஸ்டேட் அவுட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இங்கே டேரெக்டாக இங்கே வந்து எனேபிள்லாம் இங்கே பண்ண முடியாது. டிரான்சிஷன் ஆக்ஷன் டேரெக்டாக டூரிங் தான். ஸோ அப்புறம் என்ன ஒன்றா கவுண்ட் வந்து கவுண்ட் -1 விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து கவுண்ட் சார் ஆனந்த் சார். ஹலோ சார், கொஞ்சம் நாய்ஸாவே இருக்கு பக்கத்துல. அப்படியா? கேக்குதா பேசுறது? பேசுது. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குண்ணா உங்கள் வாய்ஸு. சவுண்டு கம்மியாக இருக்கும். ஆமாண்ணா, உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன ஹலோ, இப்போ
இப்போ ஓகேவா ஆடிக்குதா? ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ நாய்ஸ் இல்லைல்ல? இல்லை இல்லைண்ணா. ஹெட்செட் கொஞ்சம் நம்ம பேசுறதோட வெளில உள்ள நாய்ஸ் தான் அதிகமாக எடுத்து கொடுக்கும் போல. அப்படி இருக்கு இந்த ஹெட்செட்டு. சரி ஓகே. ஸோ இந்த இந்த ஸ்டேட்டில் டிஃபால்ட் ஸ்டேட்லேருந்து அவுட் ஸ்டேட் வரையும் கம்ப்ளீட்டாக எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த ட்ரான்சிஷன் ஆக்ஷன் அவுட் ஈக்குவல் டு நடக்கும். ஓகேங்களா? இது நடந்த பிறகு அவுட் ஈக்குவல் டு 2 செட் ஆகும். 2லே இருக்கும் எது வரையும்னா கவுண்ட் திரும்ப லெஸ் தென் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 0 வர வரையும். ஸோ கவுண்டிங் என்னன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ லெஸ் தென் 0 வந்த பிறகு இந்த ஸ்டேட்லேருந்து திரும்ப டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்புட் வந்து ஒரு ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெண்டு அவுட்புட் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டு, இது ஐஎன் வந்து இன்புட்டு. ஸோ ஒரு இன்புட்டு 2 அவுட்புட் இருக்குது. என்ன செக் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இன்புட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உள்ளது இன்புட்டு, ரெண்டாவது உள்ளது வந்து அவுட்டு இது வந்து கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன்புட்டு, இது 2 அவுட்புட்டு. அவுட்புட்டில் 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இன்னொன்று வந்து கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக டிஃபால்ட் இந்த இதுதான் டிஃபால்ட் ட்ரான்சிஷன். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து கவுண்ட்டும் 0வாக இருக்கும், அதேமாதிரி அவுட்டும் 0வாக இருக்கும். அவுட் வந்து 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கவுண்ட் ஒன்றுனா இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அவுட் வந்து 1ன்னு வரும்னா கம்ப்ளீட் ட்ரான்சிஷன் முடிஞ்சிருக்கணும். அதாவது இந்த ஸ்டேட்லேயும் இந்த ஸ்டேட்டு கம்ப்ளீட் ட்ரான்சிஷன் முடிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஐஎன் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு பார்த்துச்சு. ஓகே, இங்கே வந்து இந்த ஜங்ஷன் வந்துட்டோம். அடுத்து எப்போ இந்த இந்த பார்த்துட்டு போகணும்னா ஒன்று இன்புட் வந்து 5க்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா கவுண்ட் வந்து 3க்கு மேலே ஆயிடணும். அப்போ தான் வந்து அவுட் வந்து 0லேருந்து 1க்கு வரும், 0லேருந்து இந்த 1க்கு வரும். அப்போ தான் இந்த ட்ரான்சிஷன் ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல முடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 1ன்னு வந்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 3க்கு மேலே வந்துருச்சு. ஓகேவா? கவுண்ட் கிரேட்டர் தென் 3 4ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால இந்த டிஃபால்ட் பாத்துலேருந்து அவுட் ஸ்டேட்டுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்சிஷன் ஒரு கம்ப்ளீட் பார்த்துமே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால அந்த கண்டிஷன் ட்ரான்சிஷன் ஆக்ஷன் நடந்துச்சு. ஸோ 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு ஸ்டேட்டு தான் ஒரு சாம்பிள் டைம் தான் ஒன்று இருக்கும். அடுத்ததுல வந்து இங்கே இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம், அதனால 2ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ 2ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கவுண்ட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து. ஏன்னா இந்த ஸ்டேட் வந்துருச்சுன்னா கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -1 போட்டிருக்கோம். ஸோ கவுண்ட் 1 குறையும். ஸோ குறைஞ்சிட்டே வந்து எது வரையும் குறைஞ்சி கவுண்ட்டுக்கு லெஸ் தென் 0ன்னு கண்டிஷன் இருக்குது. இந்த லெஸ் தென் 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்லேயும் திரும்ப டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ லெஸ் தென் 0 ஆயிடுச்சு. எங்கே லெஸ் தென் 0 ஆகுதுன்னா இந்த பாயிண்டில். ஓகேவா? இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சரி இங்கே 0, இங்கே இந்த பாயிண்டில் லெஸ் தென் 0 மாறி லெஸ் தென் 0 ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அவுட் வந்து திரும்ப 0க்கு வந்துருச்சு இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ தான் இந்த ட்ரான்சிஷன் ஆக்ஷன் நடக்குது. லெஸ் தென் 0 ஆகும்போது உங்களுக்கு திரும்ப வந்து 0க்கு வந்துருச்சு. திரும்ப கவுண்ட்டு வந்து கிரேட்டர் தென் 3 ஆன பிறகு திரும்ப 1க்கு போகணும். அதுக்கப்புறம் இந்த 2ல் போய் செட்டில் ஆகிருக்கும். திரும்ப கவுண்ட் குறைஞ்சி லெஸ் தென் 0 வரும்போது திரும்ப 0க்கு வந்துடும். ஸோ இப்போ தான் இது என்ன வித்தியாசம்னா மற்ற ஸ்டேட் ஆக்ஷன் கண்டிஷன் ஆக்ஷனுக்கு ஸ்டேட் ஆக்ஷன் ஒரே கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள ஆக்ஷன் நடக்கும். அதாவது எனேபிள் டூரிங் எக்ஸிட் போட்டுருக்கோம், அது நடந்துச்சு. கண்டிஷன் ஆக்ஷனில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூனா அது பக்கத்தில் உள்ள ஆக்ஷன் நடக்கும். இதில்
ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டில் உள்ள போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். கவுண்ட் வந்து +1 அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு ஆக்ஷன் போட்டிருக்கோம். இது பேர் தான் டிரான்சிஷன் ஆக்ஷன். அவுட் ஈக்குவல் டு இது எப்போ நடக்கும்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் கம்ப்ளீட் பார்த்துமே சாட்டிஸ்ஃபை ஆகும். கம்ப்ளீட் பார்த்துன்னா இந்த ஜங்ஷன் வரையும் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் பார்ப்போம். ரெண்டு டிரான்சிஷன் இருக்கு. ஸோ ரெண்டு டிரான்சிஷன்ல ஏதாவது ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுது உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் ஆக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் நடக்குது. அது கிளியரா புரியுதா? எதாவது புரியலாம் சொல்லுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா ரவீந்திரன் சார்? சரி சார், பிரபு, ஜெயக்குமார். சார் அது இதுல என்ன என்ட்ரிக்கு ஒன்று புதுசா வந்து இப்போ நம்ம வந்து சார் இல்ல என்ட்ரின்னு ஒன்று புதுசா ஒன்று வருது, அது என்னது? இல்ல என்ட்ரின்னு போடலாம், இல்லைன்னா இஎன்னு போடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இஎன்னு போட்டுருக்கோம். ஓகே ஓகே சார். அது என்ட்ரின்னு சார் இஎன்னு போட்டுட்டு ஹலோ அங்க எதுவுமே டிக்ளேர் பண்ணாம விட்டுறலாமா? ஓ அதுதான் கவுண்ட் 0 0. ஆமா ஆமா ஆமா, நீ மேல போட்டாதான்லாம் கிடையாது, நீங்க கீழே கூட போட்டுக்கலாம். ஓகே 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 சார். ஜெயக்குமார் இன்னொரு தடவை சொல்லணுமா உங்களுக்கு? ஹலோ ப்ரோ, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இங்க ரெண்டு ஸ்டேட் இருக்கா? ஓகே, ரெண்டு ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா, ஒன்று டிஃபால்ட் ஸ்டேட், இன்னொன்று வந்து அவுட் ஸ்டேட். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டு போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து ஐஎன் இன்புட் வந்து கிரேட்டர் தன் 0ன்னு பார்க்குது, இன்னொன்று வந்து கவுண்ட் கிரேட்டர் தன் 3ன்னு பார்க்குது, இல்லைனா இன்புட் கிரேட்டர் தன் 5ன்னு பார்க்குது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா இந்த ஜங்ஷன், இது ஜங்ஷன் சொல்லுவோம், அது இங்கே இருக்கும். ஓகேவா, இது கிட்ட போனீங்கன்னா ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஆக்ஷன்ங்கிறது கர்லி பிரேசஸில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கப்னு எழுதிருக்கீங்க பாருங்க, அவுட் ஈக்குவல் டு இந்த ஆக்ஷன் நடக்கும். இதுதான் வித்தியாசம் முன்னாடி பார்த்த கண்டிஷன் ஆக்ஷனுக்கும் டிரான்சிஷன் ஆக்ஷனுக்கும். ஓகேங்களா, கண்டிஷன் ஆக்ஷனில் ஒரு கண்டிஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்கும். இங்கே ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே இன்புட் கிரேட்டர் தன் 0ன்னு பார்த்த உடனே இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு ஆக்ஷன், இதுதான் டிரான்சிஷன் ஆக்ஷன். இது எப்போ நடக்கும்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் உள்ள கம்ப்ளீட் பாத்தில் உள்ள அனைத்து கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நடக்கும். ஓகேங்களா, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த கிராஃப் வச்சு. ஓகே, ஃபஸ்ட் இதான் இன்புட் ஃபஸ்ட்டு உள்ளது. இது வந்து அவுட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்டு ரெண்டாவது இது ரெண்டாவது உள்ள ஸ்கோப், மூணாவது உள்ள ஸ்கோப் வந்து கவுண்ட்டு. ஓகேவா, ஸோ இனிஷியலாக 0 ஆரம்பிக்குது, ஸோ இதுவும் 0ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இன்புட் வந்து கிரேட்டர் தன் 0ன்னு பார்த்துருச்சு. ஏன்னா இன்புட் வந்து 1ன்னு ஆரம்பிக்குது, 1 2, ஸோ கிரேட்டர் தன் 0 தான் ஆகுது. அதனால என்ன ஆகுது, கவுண்ட் ஆக ஆரம்பிக்குது. அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கவுண்ட் வந்து 3க்கு மேலே போனோம்னு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இன்புட் கிரேட்டர் தன் 0ங்கிறது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கவுண்ட் 3 கிராஸ் பண்ணோம்னே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டு கம்ப்ளீட் பார்த்துமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் ஆக்ஷன் நடக்கும். டிரான்சிஷன் ஆக்ஷனோட அவுட்புட் தான் அவுட் ஈக்குவல் டு 1. இந்த 3 கிராஸ் பண்ணாங்க, 3க்கு மேலே போனோம்னா 1 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டு போன பிறகு அவுட் வந்து 2ன்னு நம்ம செட் பண்ணிடுவாங்க.
ஓகேவா? ஸோ அவுட் வந்து 2 வந்து அவுட் 2ல இருக்கும். எது வரையும்னா கவுண்ட் வந்து லெஸ் தென் 0 வரும். லெஸ் தென் 0 ஏன் இங்கே கவுண்ட் லெஸ் தென் 0 எப்படி வரும்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் மைனஸ் ஒன்று போட்டுருக்கோம். அதனால கவுண்ட் ஒன்று குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? குறைஞ்சிட்டே வந்து இந்த பாயிண்ட் போகும்போது -1 வந்துச்சு. ஸோ -1 வரும்போது திரும்ப இந்த ஸ்டேட்டுக்கு வந்தோம். இந்த ஸ்டேட் வந்தால் கவுண்ட்டும் 0 ஆகிடும், உங்களுக்கு அவுட்டும் 0 ஆகிடும். ஓகேவா? திரும்ப 3 கிராஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து 1 வரும். திரும்ப அதே மாதிரி அடுத்த சைக்கிள் எடுத்துட்டு இப்போ கிளியரா? ஓகேண்ணா, ஓகே. ஓகேண்ணா, ஓகே. ஓகே, இது நீங்கள் அப்படியே போடுங்க. நான் இதெல்லாம் சில ஓகேவா? என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட்டு 0 வச்சுக்கோங்க. கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 3க்கு பதிலாக கிரேட்டர் தென் 4னு போட்டுக்கோங்க. இந்த இன்புட் வந்து கிரேட்டர் தென் 6 போட்டுக்கோங்க. ஓகேவா? அவுட் வந்து எனக்கு 1ன்னு வர வேணாம், 2ன்னு வரும். இந்த அவுட் வந்து 4ன்னு வரும். ஓகேவா? இது மட்டும் போடுங்க ப்ராக்டிஸ்க்காக. இங்கே 4 ஓப்பன்லேயே வச்சுக்கங்க. நீங்கள் இந்த கன்சர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இருக்காது. அதே மாதிரி எப்படி கண்டிஷன் எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்சிஷன் ஆக்ஷன் இவ்வளோதான் சேஞ்சு. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே நீங்கள் போடுங்க உங்கள் மேட்லேபில் போட்டு அவுட்புட் காமிங்க. இன்புட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இதே யூஸ் பண்ணுங்கள் இன்புட்டு. ஓகேவா? அதாவது ஒரே ஒரே நம்பர்னு இல்லை, டக்கு டக்குன்னு மாற்றாமல் அந்த கவுண்ட் இருக்குது நமக்கு. ஸோ கவுண்ட்டு ஒன்றா மாறணும். அப்போ தான் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க தெரியும். நம்ம கவுண்ட்டு 4ன்னு வச்சுருக்கோம். ஸோ 4 டைம்ஸ்னாவது அதுக்குள்ளே இருக்கும். அதனால் வேல்யூ செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இங்கே, அதாவது ஓகே, அது உங்கள் ஸ்டடியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்புட் வரும், பிரச்சனை இல்லை. ஸோ இது நான் மாற்றிருக்கேன் வேரியபிள்ஸு. இதை அப்படியே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை மட்டும் பண்ணுங்க. இன்னொரு இன்புட்டு நேற்று ஸ்டேட்டில் வாங்கும்போது சொல்லியிருக்கோம், நான் சொல்லலை. நீங்கள் இந்த இன்புட் அவுட்புட்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டில் போய் ஆட் இன்புட்ஸ் டு டேட்டா இன்புட் ஃப்ரம் சிம்லிங், டேட்டா அவுட்புட் சிம்லிங், இதை யூஸ் பண்ணுங்க. ரெண்டு இன்புட் கொடுக்குறது இதை யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டான்னு வரும். அந்த டேட்டாவை தூக்கிட்டு இப்போ நீங்கள் நம்மளோட இன்புட் ஐஎன்னா, ஸோ ஐஎன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்புட் வந்துடும். நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவாக கேட்குது பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட், அதுக்கு முன்னாடியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எங்கே போகணும்னா சார்ட்டு ஆட் இன்புட்ஸ் ஆர் அவுட்புட்ஸ், இதில் போய் இன்புட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணணும், அவுட்புட் ஆட் பண்ணுறது நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட்னா இந்த இதில் போய் அவுட்புட்டில் போய் கவுண்ட்டுன்னு ஒரு இன்புட்டு, அப்புறம் அதை ஓகே கொடுத்துட்டு திரும்ப அதே ஓப்பன் பண்ணி அவுட்னு ஒரு இன்புட் அவுட்புட்.
ஹலோ, போட்டிங்களா ஓரளவு? டவுட்ஸ் இருக்கா போடும்போது? அவுட்புட் வந்துச்சுண்ணா. நீங்க போட்ட மாதிரி போட்ட அந்த லைக் அதே மாதிரி கவுண்ட் ஆகி அவுட்புட் வந்துச்சுண்ணா. ஓகே. ஓகே. பிரபு சொல்லுங்கண்ணா. யாரு சொன்னது அவுட்புட் வந்துருச்சுன்னு? என்னடா புரியல. பிரபு நீங்க தான் சொன்னீங்களா அவுட்புட் வந்துருச்சுன்னு? நான் தானே சொன்னேன். முத்துக்குமார் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரவீந்திரன் சார் உங்களுக்கு வந்துச்சு அவுட்புட்டு? சார் ஒரே நிமிஷம் வந்துடும். சதீஷ் சார் உங்களுக்கு கிளியரா? சதீஷ் சாருக்கு புரிய வாய்ப்புகள் கம்மி சார். அவர் 2 வீடியோ சேர்ந்து பார்த்துட்டு டவுட் கேட்பாரு. அவரே மிஸ் பண்ணிட்டாருல, அதனால அவர் கொஞ்சம் இதா இருக்கும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட் ஃப்ளோர். ஆமா ஸ்டேட் ஃப்ளோர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அவரு. போன வாரம் வந்தாருல்ல சார்? சரி சார், போன வாரம் வந்தேன் சார். நான் இன்னைக்கு சிஸ்டம் ஃபைல் இல்ல, நான் லிஸ்டன் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் சார். நீங்கள் பேரலாக ஒர்க் பண்ணுங்கள், இது இல்லாட்டி முடிச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுங்கள். டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போயிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா இஃபெல்ஸ் லாஜிக் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டேட் ஃப்ளோவில் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா, ஸ்டேட் ஃப்ளோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சார்ட்டை. ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டில் இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஜங்ஷன் பண்ணல, இந்த ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஃபால்ட் ட்ரான்சிஷன் இதை போட்டுக்கோங்க. போட்டு இஃபெல்ஸுக்கு ஒரு கண்டிஷனு அப்புறம் ஆக்ஷன், அதானே இஃபெல்ஸ் இப்போ இருந்தால் எப்படி, இல்லை அப்படின்னா என்ன ஆக்ஷன், அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஜங்ஷன் யூஸ் பண்ணி இது நம்ம ஸ்டேட்டை யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை ஜங்ஷன்ஸ் தான். ஓகேவா, இப்படி பண்ணனா அடுத்து கனெக்ட் பண்ணி முடியாது. ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் என்ன எழுதுறேன்னா ஏ greater than 10. ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இப்போ ஏ வந்து 10க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பி வரும் அப்படிங்கிறது அதோட ஆக்ஷன் என்னன்னு இதில் எழுதுனீங்க. அதாவது இது நடந்தால் என்ன அப்படின்னு எழுதும்போது எஃபெல்ஸ் லாஜிக் அது. ஓகேவா, ஸோ இங்கே ஆக்ஷன் எப்போவுமே கண்டிஷன் எழுதுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணும். ஆக்ஷன் எப்போவுமே கர்லி பிரேசஸில் எழுதணும். ஸோ கர்லி பிரேசஸில் அவுட்புட் ஏ இன்புட் வந்து ஏ எடுத்துக்கிறேன், அவுட்புட் வந்து பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏ கிரேட்டர் தான் பண்ணா எனக்கு வந்து பி வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஏ வந்து அடுத்து இன்னொரு எல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகேங்களா, ஸோ இன்னொரு இதை எடுக்கிறேன். அந்த இதில் வந்து ஏ பார்க்குறேன். ஏ வந்து 2க்கு மேலே. ஓகேங்களா, 2க்கு மேலே ஆனால் 10க்குள்ள. ஓகேவா, ஸோ 2க்கு மேலே 10க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா
ஈக்குவல் டு 2 முடியும். ஓகேவா? ஓகே. இல்ல இது ஏ வந்து 10க்கு மேலே இல்லை, 2லேருந்து 10க்குள்ளே இல்லை. இப்போ மீதி வேற இப்போ 1 0லாம் வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத இங்கே போட்டுருக்கோம். சாரி சார், இந்த மேல இருந்து இப்ப எடுக்கிறீங்கல்ல, ம் அது வந்து டைரக்டா அந்த ஒரு இதுல இருந்து எடுக்க முடியாதா சார்? ஜங்ஷன் போட்டு போட்டு தான் எடுக்கணுமா? இல்லை இல்லை, டேரக்டாக எடுக்க முடியாது. ஜங்ஷன் போகணும். இல்ல, ரைட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 1ன்னு போகுதுல்ல சார், இந்த ஏ கிரேட்டர் தென் 10 செக் பண்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அங்கிருந்து டைரக்டா எடுத்து இன்னொரு ஜங்ஷன் போட்டு டைரக்டா கண்டிஷன் எழுத முடியாதா? இங்க இருந்து எடுத்து அங்கிருந்து டைரக்டா எடுத்து இந்த 2வது கண்டிஷனுக்கு எழுத முடியாதா சார்? இல்ல இங்க 1 2ன்னு வருது பாத்தீங்களா? நீங்க இங்கே வேணா இங்க நீங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன், அதோட ஆக்ஷன் இங்க எழுதுறேன். ஓகேங்களா? ஆமா. திரும்ப இன்னொரு கண்டிஷன் செக் பண்றேன், அதோட ஆக்ஷன் எழுதுறேன். இந்த இடத்துல தான் அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இங்கேயா? அது இல்லாம அதான் இந்த இடத்துல நீ எழுது, நீ கண்டிஷனோ ஆக்ஷனோ எழுதலாம் இங்க. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம 3வது இன்னொரு ஆக்ஷன் வேற எழுதுறோம் இங்க. அதனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரே ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ்னா ஒன்னு ஏ வந்து கிரேட்டர் தென் 10 பாக்குறீங்க. அப்படி இருந்தா b = 1ன்னு செட் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா b = 2ன்னு இங்கே செக் பண்ணுறோம். அவுட்புட் ஆக்ஷன் போட்டுறோம். ஓகே. இங்கே நம்ம இன்னும் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேங்களா? ஆமாம், நெஸ்டட் இஃப் மாதிரி. நீங்கள் சிம்பிளாக இஃப் எல்ஸ்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூனா இங்கே வரும், இல்லைன்னா இங்கே அவுட்புட் அப்படின்னு எழுதிக்கோங்க. 1 2ன்னு வந்து ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர்னு ஃபர்ஸ்ட் இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏ கிரேட்டர் தென் 10 இருந்தால் பி வந்து 1ன்னு வரணும். ஏ வந்து 2 to 10க்குள்ளே இருந்துச்சுன்னா பி வந்து 2ன்னு வரணும். இல்லை ஏ வந்து இந்த கண்டிஷனில் இல்லை, இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா b = 3ன்னு வந்துடணும். ஓகேவா? இதான் நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இதெல்லாம் எழுத வேண்டியது எழுத முடிச்சிடலாம். இப்போ போய் சார்ட்டில் போய் என்ன இன்புட் என்ன அவுட்புட்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்புட் வந்து ஏ. ஓகேவா? அவுட்புட் வந்து பி. உனக்கு என்ன ஆகுது? இந்த 10 நாள்ல நான் ஐயப்பன் மாவட்டம் போடக்கூடாது. யாரு நீர் கேட்க இல்லையா? அப்பா கேட்டார். காலையில
என்ன வரணும்னா ஏ கிரேட்டர் than 10 வரும்போது ஒன்றுன்னு வரணும். ஓகே, ஏ எங்கே கிரேட்டர் than 10 வருது, இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா, இது இந்த 1 2 3 இந்த 2 சைக்கிள் தான் வருது. ஸோ இந்த 2 சைக்கிள் மட்டும் ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா, ஏ வந்து 2லேருந்து 10க்குள்ளே இருக்கும்போது, அதாவது 2க்கு மேலே 10க்குள்ளே, அதாவது 3 to 10 இருக்கும்போது என்ன இருக்கணும்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 2 இருக்கணும். ஸோ 5ங்கிறது வந்து 3 to 10க்குள்ளே உள்ளது, அந்த இடத்துல 2 இருக்குது. அடுத்து 8 இருக்குது. ஸோ 8 வந்து 3 to 10க்குள்ளே உள்ளது, அதனால இந்த 2 சைக்கிள் மொத்தம் 2 இருக்குது. மீதி எல்லா இடத்துலையுமே 3 இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஏ வந்து 0லேருந்து 2க்குள்ளே தான் இருக்குது. 0 1 2 எல்லாமே வந்து இந்த 2 கண்டிஷனுமே வராது. 10க்கு மேலே இல்லை, 3லேருந்து 10க்குள்ளே இல்லை. அது எல்லாமே 0 1 2 வந்து இந்த 2 கண்டிஷனில் வராதனால லாஸ்ட்டாக உள்ள ஆக்ஷன் வந்து எல்ஸ் ஆக்ஷன், லாஸ்ட் ஆக்ஷன், அது வந்து 3ன்னு வந்துடும். அதனால இங்கே 3ன்னு இருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சைக்கிளுக்கு மட்டும். ஸோ 0 1 2 இதெல்லாம் இருக்க வரையும் 3லே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 3க்கு மேலேயும் இல்லை, 10க்குள்ளேயும் இல்லை, 10க்கு மேலே இல்லை, அதனால இந்த 3ங்கிறதே வந்துகிட்டு இருக்கும். இது எப்போ 5 வருதோ 5ங்கிறது வந்து இந்த கண்டிஷனில் வந்துடும். ஓகேவா, 3க்கு மேலே 10க்குள்ளே உள்ளதில்லை, அதனால இந்த 5 வரும்போது அவுட்புட் வந்து 2ன்னு வருது. அடுத்து 8 வரும்போதும் 2ன்னு வருது, ஏன்னா அதுவும் 10க்குள்ளே இருக்குது, 2லேருந்து 10க்குள்ளே இருக்குது, அதனால 2. இங்கே நம்ம 15க்கு மேலே, அதாவது 10க்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் என்ன வரணும், 1ன்னு வரணும். ஸோ 1 2 சைக்கிள் வந்து 10க்கு மேலே இருக்குது, அதனால 1. ஓகேவா, மற்ற எல்லா நேரமும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா 1, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா 2, இல்லைன்னா 3. அவ்வளோதான். இது கிளியரா? இது கிளியரா? புரியுதுண்ணா புரியுதுண்ணா. ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வேறு நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க, அதில் கொடுத்துட்டு பிக்கு பதிலாக வேறு ஏதாவது வேரியபிள் சின்னு வச்சுக்கோங்க, சிடின்னு வச்சு பண்ணுங்கள் வேரியபிள் மட்டும், ஜஸ்ட் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சேம் நம்பர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இன்புட் வேரியபிள் வந்து சின்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் வேரியபிள் வந்து டின்னு வச்சு இதே ட்ரை பண்ணுங்க. இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, திரும்ப நான் சொல்கிறேன்.
ஓகே, முடிஞ்சா அடுத்து போகலாமா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. பண்ணிட்டீங்களா ஒரு பிரபு? நிமிஷம் இந்த பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். ம். ஓகே. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க எனக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஓகேவா? ஸோ நேற்று பார்த்தது தான் இந்த சைன் வேவ் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வந்து எப்படி பிடபிள்யூஎம்மாக மாற்றுறது. பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஆன் ஆஃப்னு வரும்ல, 1010 அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து சால்வரை மாற்றுங்க. சால்வர் மாற்றி டெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து 0.000 ஒன்று வைங்க. இந்த 001க்கு மேலே வைங்க, 001 இல்லைனா 001 இல்லை அதுக்கு மேலே வச்சாலும் வைக்கணும். கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கணும் சைன் வேவ் வர்றதுக்கு. சைன் பிளாக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாமே செக் பண்ணுங்க. ஆம்பிளிட்யூடு எல்லாமே செட் பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சிலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 2 காலையில் வெள்ளம் நாங்கள் இப்போ வழக்கமாக போகும்போது மோட்டர் போட்டு விடும்போது அங்கே நின்னாரு. ஆமாம், காடு ஸோ இப்போ என்னோட சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னா இதுலேருந்து பல்ஸாக மாற்றணும் அது. ஓகேங்களா? சைனசாய்டல் பல்ஸ் எடுத்து மாடுலேஷன் சொல்லுவாங்கள்ல, அது பல்ஸாக மாற்றணும். நெக்ஸ்ட் பிளாக் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்படி கம்பைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, மத்தியான நேரத்தில் பண்ணையிலேருந்து நடந்து பார்த்த வழிதான் உடனே படுத்தையா ஸோ சைன் வேவ் இதுலேருந்து வருது. இதில் தான் நீங்கள் -1 to 1 0 to 1 மாற்றிட்டீங்களா? பிரபு நீங்கள் பண்ணிட்டீங்களா? பிரபு முத்துக்குமார் எதுண்ணா இதானே நான் பண்ணிட்டேண்ணா. புரியல, பண்ணிட்டீங்களா? அது -1 to 1 0 to 1 மாற்றி சொன்னீங்க. இல்லைண்ணா அது பண்ணல, எனக்கு அவ்வளோவா அது புரியலண்ணா. மாட்டலாம் நான் பண்ணிடுறேன், நான் பண்ணிடுறேன். இல்லை, உங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. என்ன டவுட் இதில்? இல்லைண்ணா அந்த சைன் வேவ்ல வந்து லைக் உள்ள மாத்துறீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் மாத்துனீங்களா? இதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இது 0ன்னு இருக்கும், இதுனா இந்த ஃபேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு சைனுக்கு. செகண்ட் சைனுக்கு வந்து 2π/3 இருக்கும், ஏன்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2π/3 இருக்கும். இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் செகண்ட் சைன் இருக்கும். தேர்ட் சைன் வேவ்ல இந்த 2π/3 வேலை 4ன்னு இருக்கும், இந்த இடத்துல 4π/3. ஓகேவா? ஓகே. இதை ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா -1 to 1 வரும். ரீசார்ஜ் செல்லுங்க, இந்த கம்பெனிகள் எல்லாம் கிடையாது.
ஓகேவா? இந்த ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா -1 to -1லேருந்து 1 வரையும் வேரி ஆகுது. எல்லா சைன் வேவ்க்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில். நான் என்ன நேற்று ரெக்குயர்மெண்ட் கொடுத்தேன்னா -1 to 1லேருந்து வேரி ஆகணும், எனக்கு 0 to 1லேருந்து வேரி ஆகணும். ஓகேவா? இது அப்படியே 0 to சேம் சைன் வேவ் வரணும், பட் எனக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து -1 to 1லேருந்து வேரி ஆகணும். ஆனால் 0 to 1லேருந்து வேரி ஆகணும், 0 to 1. புரியுதா பிரபு? ஓகேண்ணா, ஓகே. ஹலோ, ஓகே. முத்துக்குமார், நீங்கள் ட்ரை பண்ணீங்களா அது? இல்லை ட்ரை பண்ணல. இப்போ ம், கொஞ்சம் கிளியராக இருக்கு, நான் இப்போ பண்ணி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதை எடுத்துட்டீங்க, இதுலேருந்து பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்ணணும். நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்ண சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரையாங்குலர் வச்சு ட்ரையாங்குலர் பல்ஸ் விட்த் மாடுலேஷன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் அசைன்மெண்ட். நான் பண்ணுற டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணுறேன். இதுவும் பிடபிள்யூஎம் ஜென்ரேஷன் தான், ஆனால் இது நார்மலாக பண்ணுறது. நீங்கள் ட்ரையாங்குலர் பல்ஸ் விட்த் மாடுலேஷனுக்கு அதோட கேரியர் சிக்னல், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் வந்து ட்ரையாங்குலராக கொடுக்கணும். நான் இப்போ வந்து கான்ஸ்டன்டாக கொடுக்க போகிறேன். அது கூட நீங்கள் ட்ரையாங்குலர் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரபு, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, ஓகேவா? நீங்கள் டவுட் உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். சரிண்ணா. ஓகே. ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த -1 to 1லேருந்து 0 to 1 மாற்றுறது அப்படின்னு. இப்போ நீங்கள் அவர் சார் பண்ணி தர ஒரு வேலை, எந்த வேலைனாலும் பண்ணிக்கலாம். அதனால் அவர் பண்ணது ஒரு வே, நான் ஒரு வே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேம் பிளாக் எடுத்து இதோட போடுங்க. இது வந்து ஆம்பிடியூடுக்கு -0.5 கொடுங்க. சார் ஆனந்த் சார், சொல்லுங்கள். அவர் ஈஸியா சார் அவரு? இல்லை, அவர் சிஎஸ்சி. ஓகே. இல்ல அவருக்கு கொஞ்சம் யூடியூப் வீடியோ ஏதாவது அனுப்புனா அவரு பேசிக் பார்த்துக்கிற மாதிரி பண்ணிட்டா ஈஸி. ஆமாம் ஆமாம், நீங்கள் அது ஓகே நீங்கள் சார், அனுப்பி நான் விடுங்க சார் பார்க்குறேன். அவருக்கு. நான் பார்க்குறேன். அவர் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நான் இதை எந்த பார்த்தீங்கன்னா டாபிக் எனக்கு அனுப்ப சொல்லுங்க சார், நான் யூடியூப் வீடியோ அனுப்புறேன். ஓகே. இல்லை, நம்ம லாஜிக்காக தான் இதுக்குள்ளே போகிறோம். நான் எலக்ட்ரிக்கலுக்குள்ளே டெப்த்தாக போக போகிறது கிடையாது. ஓகே நான் ஓகே. இந்த லாஜிக்காக தான் இந்த இது போனேன். சும்மா அந்த வேவ் ஃபார்ம் மட்டும் வேணா அவருக்கு எப்படி வருதுன்னு சும்மா உனக்கு காட்டலாம். அது மாதிரி ஏதாவது இருந்தா ஓகே அனுப்புறேன். சிங்கிள் ஓகே ஃபேஸ் 3 ஓகே ஃபேஸ் வேவ் ஃபார்ம் மட்டும் நான் வேணா அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இந்த வந்து 0.5ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 0.5ஓட ஓகே சார். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து -0.5 to 0.5ன்னு வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போக்கி -0.5லேருந்து 0.5 தான் வேரி ஆகுது. இதை 0.5ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆட் பிளாக் எடுத்துக்கிறேன். ரஜினிகாந்த் சார், நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்க, நான் ஒரு வேலை பண்ணுறேன். ஓகேங்களா? அது சார் பண்ணிட்டாரு, ஆனால் அவரோட மெத்தடு வேறு, அவரோட அப்ரோச் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு அவுட்புட் கரெக்டாக இருந்தால் போதும், என்ன மெத்தடில் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து -1 to 1லே எல்லாமே வேரி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் 0.5ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, -0.5லேருந்து 0.5 வேரி ஆனிச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு 0.5ஓட ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஓகேவா, -0.5 to 0.5 வேரி ஆகுது இதோட அவுட்புட்டு. இதை வந்து ஒரு 0.5 ஆட் பண்ணும்போது -0.5 + 0.5 ஆகும், 0 ஆகிடும். ஓகேங்களா? +0.5 + 0.5 ஆகும், 1 ஆகிடும். ஸோ அவுட்புட்டு நம்மளுக்கு வந்து -1 to 1லேருந்து 0 to 1 மாறிடும். நான் கிளியராக புரியுதுன்னா நான் எழுதுகிறேன். இங்கேருந்து வர்றது வந்து -1 to 1 வருது. ஓகேவா? நீங்கள் இந்த 0.5 மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இதோட அவுட்புட் வர்றது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து -0.5லேருந்து 0.5 வேரியம். ஏன்னா 0.5ஓட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அந்த கெயின் பிளாக் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதே வந்து 0.5ஓட ஆட் பண்ண போகிறீங்க. இந்த -0.5யும் இந்த 0.5 ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, 0 ஆகிடும். இந்த 0.5 இந்த 0.5 ஆட் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ இந்த -1 to 1 வந்து இங்கே அவுட்புட்டில் வரும்போது 0 to 1 மாறுது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.
ஓகேவா? உங்களுக்கு -1 1 வந்துச்சு. இப்போ வந்து 0 to 1 மாறிடுச்சு நம்மளுக்கு. இதான் நான் உங்களுக்கு பண்ண சொன்னது. நீங்கள் ரெண்டையும் செக் பண்ணி பார்க்குறதா கூட பார்த்துக்கோங்க. இன்புட் டைம் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ இதில் தண்ணி அப்படி கிடக்கிறது முடிவுக்கு இப்போ மறுபடியும் ஓகேவா? -1 to 1 இருந்துச்சு. இப்போ வந்து 0 to 1. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து பிடபிள்யூஎம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட்டை நமக்கு சைன் வேவ் இங்கே வருது. ஓகேவா? கம்பேரட்டர் பிளாக் எடுத்துக்கிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் 2 இதை கம்பேர் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து கிரேட்டர் தன் சொல்லி கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட் இன்புட் வந்து கிரேட்டர் தன் செகண்ட் இன்புட்னா அவுட்புட் 1 வரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா 0 வரும். ஸோ இதோட அவுட்புட் வந்து பூலியன் ஆகும். ஓகேங்களா? நம்ம பீரியட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பூலியன் அவுட்புட் எதிர் 1 அது 0 இருக்கும். அதாவது ஆன் இல்லைன்னா ஆஃப் தான் ஜென்ரேட் பண்ண போகும். ஸோ இந்த 0.5 வர்ற சைனோட கம்பேர் பண்ணுறேன். இந்த 0.5 கிரேட்டர் தன் சைனோட வேல்யூ வந்து 0.5 கிரேட்டர் தன் இருந்துச்சுன்னா 1, இல்லை அப்படின்னா 0. ஓகேவா? சாரி, நம்ம ஃபஸ்ட் இன்புட் 0.5. ஸோ 0.5 வந்து கிரேட்டர் தன் சைனோட பார்க்குறது இருந்துச்சுன்னா 1, இல்லைன்னா 0. ரெண்டுமே இன்புட்டு. ஓகே, கொஞ்சம் ஸ்கேலை மாற்றிடுறேன் ஈஸியாக புரியறதுக்கு. இது 3 ஃபேஸ் வருது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 3 ஃபேஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சிங்கிள் ஃபேஸாக போடுறதுக்கு கொஞ்சம் டிவர்ஸாக போட்டு அதை பிரித்து காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஜென்ரேட் ஆகுது. என்னன்னா 0.5 வந்து வர்ற சைன் வேவோட கிரேட்டர் தான் பார்க்குது. 0.5 அதிகமாக இருந்துச்சு வர்ற சைன் வேவோடனா
அவுட்புட் 1 வரும், இல்லைன்னா 0 வரும். இது 3 ஃபேஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால் எலக்ட்ரிக்கலுக்கு ஈஸியாக புரியும். பிரபு உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? சரிண்ணா சரி. அதாவது ஈஸியாக புரிஞ்சிடும். 3 சைனு ஸோ ஒன்று 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிடும். அது வந்து 0.5 கம்பேர் பண்ணுறோம். ஸோ 0.5 வந்து வர சைன் வேல்யூட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அவுட்புட் 1, இல்லைன்னா 0. ஸோ இப்படி தான் பல்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இப்படி பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க் என்னென்னா, இது சிம்பிளாக ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு போட்டது, இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல். எனக்கு ரெஃபரன்ஸ் சிக்னல் இப்போ என்ன வேணும்னா டாஸ்கில் ரெஃபரன்ஸ் சிக்னல் வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேவ். ஒரு ட்ரையாங்குலர் வேவ் வேணும். ட்ரையாங்குலர் வேவ்னா தெரியும் நமக்கு, 0 ஆரம்பிக்கும், 1 0 0 1 0 அப்படி. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். ஒரு ட்ரையாங்குலர் வேவ் இன்புட்டு. அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1000 ஹெர்ட்ஸ். 1000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இது வேரி ஆகும். இது சிம்பிள் கான்ஸ்டன்ட், இதில் ஒன்றுமே வேரி ஆகிறது இல்லை. ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் சிக்னல் இப்படி இருக்கணும். இது கேரியர், இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணுறது கேரியர் சிக்னல். ஸோ ரெஃபரன்ஸ் சிக்னல் வந்து ஃப்ரீக்வன்சி 1000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் ஒரு ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து இந்த சைனோட கம்பேர் பண்ணி பல்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஒரு க்ளோ மட்டும் தரேன். இந்த ட்ரையாங்குலர் வேவ் என்ன பிளாக் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. சோர்ஸஸில் ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ்னு ஒரு பிளாக் இருக்கும். ஓகேவா? இந்த பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்குலர் வேவ் நீங்கள் வேல்யூலாம் கொடுக்குறது நீங்கள் தான் யோசிச்சு கொடுக்கணும். இது அவுட்புட்டு, அதாவது நீங்கள் 0 to 1 வேணுமா என்ன, ஏன்னா 0 to 1 தான் நம்ம சைன் வேவ் வருது. ஸோ 0 to 1 தான் வரும். இங்கே 0 1 0 அது மாதிரி நீங்கள் யோசிச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? ட்ரையாங்குலர் வேவ்க்கு எப்படி கொடுக்க போகிறீங்க, அதுதான் இதில் யோசிக்கிறது இருக்குது. கொடுத்துட்டு டைம்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ 1/t எஃப் ஈக்குவல் டு 1/t பாருங்க. இப்போ t ஈக்குவல் டு 1/f. சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு இங்கே போட்டு இந்த ட்ரையாங்குலர் வேவோட சைன் வேவை கம்பேர் பண்ணி பல்ஸ் வித் ஜென்ரேட் பண்ணி பல்ஸ் வித் மாடுலேஷன் பிடபிள்யூ. அதுதான் டாஸ்க்கு. ஓகேவா? கிளியரா? ரெக்குயர்மெண்ட்டு எதுக்காக டவுட்டாக இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள், திரும்ப சொல்கிறேன். இது சேம், இது அப்படியே தான். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ட்ரையாங்குலர் வேவ் யூஸ் பண்ணணும். ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் யூஸ் பண்ணணும். இந்த பிளாக்ல ட்ரையாங்குலர் வேவ் வந்து 1000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வேரி ஆகும். ஓகேவா? அது வந்து இது மாதிரி பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்கும் பிடபிள்யூ. அந்த டாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணாங்க. இந்த தொண்டை சரியில்லை. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்கள் அசைன்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.